ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கே. ஸோ நேற்றுக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்துங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை வச்சு ஒரு பெரிய கிளாஷே ஒன்று போகலாம், பொங்கலுக்கு ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள் வரலான்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு நான் போடுறேன்டா சீட் அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு பெரிய ஸ்லாட்டை புக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ரிலீஸை வச்சு போயிட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த ஒரு படத்தோட சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கிளாஷுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க படங்கள். ஸோ இது எல்லாத்தையும் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இந்த ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மந்த்தே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சம் ரீசன்ஸ், அதாவது ஷூட்டிங் டிலே, தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தளபதி விஜய் வந்து பாலிடிக்ஸ்லையும் ஆக்டிவாக இருக்கான்ற காரணத்தினால டேட்ஸை கொஞ்சம் தள்ளி கொடுத்து இப்போ அந்த ஒரு படத்தோட ரிலீஸ் நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி, அதாவது பொங்கல் ரிலீஸ்க்கு செட் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க வந்து திடீர்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வச்சிருக்கக்கூடிய படங்களாக என்னெல்லாம் இருந்திருக்குன்னா, ஜெயிலர் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய பேங்கரான அனௌன்ஸ்மெண்ட்ல இறக்குனாங்க. ஒரு தரமான அப்கமிங் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 தான் இருக்கு. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. மார்ச் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓவராலா இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்மிங் நவம்பருக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நவம்பருக்குள்ள வேக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். டிசம்பர் அந்த ஒரு மந்த் ஃபுல்லாவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டு ஜனவரி பொங்கல் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்துகிட்டு இருந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ஸ்லாட்டை போட்டுருச்சு, ஃபர்ஸ்ட் சீட்டை பிடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போ பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கக்கூடிய பராசக்தி, இந்த படமும் ஆக்சுவலாக பொங்கல் ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணி இருந்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலலாம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு சில லீக்ஸ்லாம் கூட கிடைச்சிருந்தது. லைக் ஜெயம் ரவியோட ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் லீக் ஆகிட்டு இருந்தது. ஒரு பெரிய கலவரத்தில் வந்து ஜெயம் ரவி வாக்கி டாக்கியில் ஏதோ பேசிட்டு சீரியஸாக போகிற மாதிரியான சின்ன சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருந்தது. இப்படி இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் மலையாளம் ஆக்டர் அண்ட் டைரக்டரான விஜய் ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா ஷெட்யூலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங் கம்மிங் ஜூலை ஆர் ஆகஸ்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி முடிச்சிட்டாங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு படத்தையுமே வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்றான்னு ஒரு ஐடியாவில் இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து தளபதி விஜயோட படம் வருது, இவ்வளோ பெரிய படம் போது டெஃபினட்டா எஸ்கே அந்த டைம்ல அங்க வந்து நின்னா பெரிய கான்ட்ரவர்சியாவும் பிரச்சனையாகும். ஏன்னா தளபதி விஜய்க்கு அடுத்து ஒரு ஸ்டாரா இப்போ இவர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜயே அவருக்கு வந்து ஒரு சில இடங்களில் சப்போர்ட்டிவா நின்று இருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டா லாஸ்டா வந்த கோட் படத்துல அவர் கூட நின்று ஒரு சின்ன சீக்வன்சஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ அது வந்து எவ்வளவு பெருசா பேசப்பட்டது ஒரு சில மாசங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இதை வந்து கண்டிப்பா எஸ்கேவே கூட விரும்ப மாட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ தீபாவளிக்கு நம்ம வந்துருவோம், முன்னாடியே வந்துருவோம். ஸோ படம் வந்து எப்படினாலும் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சிச்சுன்னா நம்ம திவாலியே வந்துருவோம், எதுக்கு நம்ம வந்து பொங்கல் போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்கேவே வந்து பர்சனலா கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வாடிவாசல் படம் தான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வரதா இருந்தது. பிகாஸ் அது வந்து ஜல்லிக்கட்டை வச்சு நடக்கக்கூடிய ஒரு பேக் டிராப்பா வச்சு நடக்கக்கூடிய ஒரு படம். கரெக்டா மாட்டு பொங்கல் டைமுக்கு வந்தா அது வந்து கரெக்டா செட் ஆகும். ஏன்னா அந்த ஒரு படமும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றனால அந்த ஒரு களத்துல கரெக்டா அந்த ஒரு படம் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்குன்னு தான் அந்த ஒரு மூவி டீம்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் ஷூட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகல. ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி சாரோட படம் ஷூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சார் பிஸியா இருக்காரு. இந்த ஒரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் டைரக்ட் பண்ணார்ல, அதாவது வாத்தி படம் லக்கி பாஸ்கர் படம்லாம் டைரக்ட் பண்ணார்ல, அந்த டைரக்டரோட சேர்த்து ஸ்மால் டைம் படம் ஒன்று பண்ண போறாரு சூர்யா சார். அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் வந்து கரெக்டா வெற்றிமாறன் சார் கூட போவாரு. அதுக்கேற்ற மாதிரி வெற்றிமாறன் சாரும் வாடிவாசலுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அந்த சிஜிஏ ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது சூர்யா சாரால நினைச்ச மாதிரி பொங்கலுக்கு வர முடியாது. ஏன்னா வாடிவாசல் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை வச்சு தான் நிறைய பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் இருந்தாலும் இதுல வந்து மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல அந்த காலமாடை வச்சு சிஜி தான் பண்ண போறாங்க. அதுக்கு ஒரு ஹாலிவுட் கம்பெனிட்ட பேசியிருக்காங்க சொல்லிட்டு நியூஸஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இதை ரஷ் பண்ண மாட்டாங்க. பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்னும் போது கண்டிப்பா ஒரு நல்ல அவுட்புட்ல தான் வரணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வாடிவாசல் படம் வந்து வரக்கூடிய பொங்கலுக்கு வர வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா சூர்யா சாரும் வரல, அஜித் சாரும் வர முடியாது. பிகாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரேஸ்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா போயிட்டு இருக்காரு.
இருக்காரு. அக்டோபர் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ரேசிங்ல தான் பயங்கர பிஸியா இருப்பாருன்னு சொல்றாங்க. ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கதையே கேட்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 2026 எந்த படமும் வராது அஜித் சாருக்கு. இந்த வருஷம் வர 2 படம் தான். அதுக்கப்புறம் 2026 வந்து பாத்தீங்கன்னா படமே கிடையாது அஜித் சாருக்கு. 2027ல தான் படம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அஜித் சாரும் ரேஸ்ல இல்ல. அப்படி பார்க்கும்போது இப்போ ரஜினி சாரோட ஜெயிலர் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த ஒரு காலம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எடுக்கணும். வரணுமா வரக்கூடாதா, இறங்கி மோதி பாத்துருவோம் அப்படின்ட்டு வராங்களா இல்ல வேணா எதுக்கு அப்படின்னு தள்ளி போறாங்களா இல்ல முன்னாடியே வராங்களா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கையில தான் இருக்கு. பட் அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய கிளாஷா மேக் பண்ண வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் சம் பொலிட்டிக்கல் ரீசன் கூட எடுத்துக்கலாமே. பிகாஸ் சன் பிக்சர்ஸ் தான் ஜெயிலர் 2 வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. தென் ரெட் ஜெயின்ட்டும் இதுல வந்து டைப் ஆஃப் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது இப்போ பொலிட்டிக்கலி ஒரு எனிமியா விஜய் சார் இருக்கும்போது அவரோட கடைசி படத்தை எப்படியாவது ஒன்றும் இல்லாத படமா ஆக்கணும், கலைச்சு விட்டுறணும், அதை வந்து பெருசா பேச வைக்க கூடாது. இந்த படத்துல பாலிடிக்ஸ் வேற இருக்கு, அவரோட சித்தாந்தமும் வேற இருக்கு. ஸோ இது வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேண்டா இருந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இந்த படத்தை எப்படியாவது செல்லா காசு ஆக்கிடணும் அப்படின்னு தான் பொலிட்டிக்கலா கண்டிப்பா நினைப்பாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவான அட்டாக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அவங்க சைட்ல இருந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக இந்த ஒரு படத்தை ஒண்ணுமில்லாத படமா ஆக்குறதுக்கு அவங்க சைட்ல இருந்து முடிஞ்ச அளவு போராடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜெயிலர் 2 மாதிரியான ஒரு பெரிய ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட், இவ்வளவு பெரிய படம், ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொண்டு வந்து இந்த மாதிரியான படத்துல விடும்போது கண்டிப்பா நினைச்ச அளவுக்கு பெரிய அவுட்புட்டை வந்து ரீச் பண்ண முடியாம போகலாம், தியேட்டர்ஸ் கம்மியாகலாம் இப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. முடிஞ்ச அளவு கடைசி படத்தை வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் செட் பண்ண விடாம நெருக்கடிக்கு உண்டாக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளானும் போயிட்டு இருக்கிறதா ஒரு சில விஷயங்கள் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை ஜெயிலர் 2 வரதா இருந்ததுன்னா டெஃபினட்டா இதுதான் நடக்கும். அகெயின் ஒரு பெரிய சண்டை லைக் ஈகிள் விசஸ் க்ரோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அமர்ந்திருக்கு. பட் இருந்தாலும் இவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. நாட்கள் நெருங்க நமக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிரும். அதாவது ஜெயிலர் 2 ப்ராப்பரா ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா ஒரு பஞ்சாயத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஜெயிலர் 2 தாண்டி மத்த எந்த ஹீரோஸ்மே பொங்கலுக்கு வந்து ரெடியா இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓகே வராரா நம்ம ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் பாதி பேர் ஒதுங்கி இருப்பாங்க ரெடியா இருக்கிறவங்க கூட. அப்படி வந்தா ஜெயிலர் 2 தான் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கலி இவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுன்றதுக்காக ஜெயிலர் பொங்கலுக்கு தான் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.